வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பொது தமிழில் 100க்கு 100 வாங்குவது எப்படி அப்படிங்கிற பகுதியில் 50 நாட்கள் இலவச பயிற்சி நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இன்று நான் பார்க்கக்கூடிய நாள் 29ஆம் நாளில் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய அசல் வினாத்தால தான் பகுப்பாய்வு செய்யப்படும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்க. இதோட பிடிஎஃப் லிங்கும் நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனல்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, அங்க உள்ள வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார் அப்படின்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வது வேண்டும் என்று பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் தான். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக கொண்டவர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து, அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்புக்கு பொருத்தமான நூல் எது? அதாவது அடையெடுத்த கருவியாக பெயர், அடையெடுத்த கருவியாக பெயர், கருவி காரியத்துக்கு ஆகி வரக்கூடிய பெயர் அந்த கருவியாக பெயர். அப்ப இதையே அடையெடுத்த கருவியாக பெயர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, திரி என்பது திரி என்பது மேன்மை, சிறப்பு, உயர்வு போன்ற அடைமொழியால் அழைக்கப்படக்கூடியது. ஓகேங்களா? அப்ப அடையெடுத்த கருவியாக பெயர் திருக்குறள் தான். ஓகே, ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்து, பாசிலை, பாசிலை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. சரியானது என்னன்னா பசுமை கூட்டல் இலை எனது, பசுமை கூட்டல் இலை, இதுதான் சரியானது. அடுத்து, பிழையான கூற்றை கண்டுபிடி. பாருங்க, பிழையானதை ஒண்ணு மட்டும் தான் தவறு, மீதி எல்லாமே சரியா தான் இருக்கும். உண்மை தொகையில் வரக்கூடிய வல்லினம் மிகாது. சரியா, உண்மை தொகையில வல்லினம் மிகாது. இரட்டை கிளவியில வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர்ல வல்லினம் மிகாது. சரியா, வினை தொகையில வரக்கூடிய வல்லினம் மிகாது. அப்ப வல்லினம் மிகா இடங்கள்ல உண்மை தொகை, இரட்டை கிளவி, வினை தொகையில வல்லினம் மிகாது. நமக்கு என்ன கேட்கிறாங்க? தவறான குற்று தான் கேட்கிறாங்க. அடுத்து, வன் தொடர் குற்றியலுகரத்தின் பின் வரும் வல்லினம் மிகாது கிடையாது, வல்லினம் மிகவும். எடுத்துக்காட்டா வன் தொடர் எதுனா 8 10, 8 தொகை 10 பாட்டு, இது வன் குற்றியலுகரம் எண்ணு பேர் கூட சொல்லும், எண்ணு பேர் 8 10 தான் வல்லினம் மிகும். அப்ப வன் தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும், இங்க மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க பாது, இதுதான் என்னது? பிழையான கூற்று. ஓகே, அடுத்து, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு, அதாவது சரியானதை தேர்ந்தெடு அப்படி கொடுக்குறாங்க. பாருங்க, செல்வி பாடினால், செல்வி அப்படிங்கிற பெண்பால் பாடினால் சரியாக திணை வலுவா, வலுனா குற்றம் பிழை. அப்ப இங்க வளாநிலைன்னு வரணும், திணை வளாநிலை இங்க மாத்தி கொடுத்திருக்காங்க, இது தவறு. என் மாமா வந்தது, என் மாமா வந்தார் அப்படின்னு, என் மாமா வந்தது, அப்ப இது திணை வலு, இது திணை வலு. நான் வந்தேன், இது சரியாக இருக்கு, இது இட வளாநிலை. அப்ப சரியாக இருந்தால் பிழை, இல்லாமல் இருந்தால் வளாநிலை, பிழையோடு இருந்தால் வலு. அப்ப செல்வி பாடினால் என்பது திணை வளாநிலை, இங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. என் மாமா வந்தது என்பது திணை வலு, நான் வந்தேன் என்பது இட வளாநிலை. அப்ப இது எல்லாம் தவறானதா இருக்கு. அப்ப பாருங்க, நாய் கத்தும் என்பது மரபு வலு, ஏன்னா நாய் என்பது குறைக்கும், அதுதான் மரபு வளாநிலை. அப்ப நாய் கத்தும் மரபு வலு. அப்ப பொருத்தமானது எது பார்த்தீங்கன்னா நாய் கத்தும், நாய் கத்தும் மரபு வலு, அதுதான் என்னது? பொருத்தமானது. ஓகேங்களா? அடுத்து, பிழையான தொடரை கண்டுபிடி. சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும், அது சுட்டெழு ஆ இ உ, இந்த சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். சரியா? சரிதான். அடுத்து, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பிறகு வல்லினம் மிகும். சரியா? சரிதான். அடுத்து, ஓமை தொகையில வல்லினம் மிகும். சரியா? சரிதான். இரட்டை கிளையில வல்லினம் மிகும் என்பது தவறு, வல்லினம் மிகாது. அப்ப பிழையான தொடர் எது? ஆப்ஷன் டி தான் சரியானது. ஃபர்ஸ்ட் 3 சுற்றெழுத்துக்களுக்கு பின்னாடி ஆ இ உ போன்ற சுற்றெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரிதான். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும் தான். ஓமை தொகையில வல்லினம் மிகும் தான், இரட்டைக்கில வல்லினம் மிகாது. அப்ப இதுதான் தவறான தொடர், மிகும் கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து, பொறுத்துக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு கேட்டிருக்காங்க. செக் என்பதுக்கு என்னது? செக் என்பதற்கு காசோலை. பைல் என்பதற்கு கோப்பு என்று. விசா, விசா என நுழைவு இசைவு. அப்ப செக் அப்படின்னா காசோலை, ஃபைல் கோப்பு, விசா அப்படின்னா நுழைவு இசைவு, விசானா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவு சீட்டு, பாஸ்வேர்டு அப்படின்னா கடவுச்சொல், பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு.
அப்ப சரியாக பொருத்தமான விடை ஆப்ஷன் ஏ தான். அடுத்து பாருங்க, அவன் பொன்னன், அவன் பொன்னை உடையவன். அவன் பொன்னன் என்பது என்னது? பொறுப்பெயர். அவன் பொன்னன் அவன் அவன் மதுரையான் அப்படின்னா அவன் இடப்பெயர். அவன் மதுரையான் கொடுக்குறாங்க, அப்ப இடப்பெயர். இதே அவன் ஆதிரையான், ஆதிரை என்பது காலத்துக்குரியது. திருவாதிரை என்ற நட்சத்திரத்துக்குரியது, சிவனுக்குரியது, ஆதிரையான்னு சொல்றாங்க. அப்ப ஆதிரை என்பது அந்த நாள், அது காலத்துக்குரியது. தொழில் பெயர்னா அவன் தச்சன், அவன் தச்சன், அவன் தச்சு தொழில் செய்பவன், அதனால் தொழில் பெயர். அவன் கரியன், பண்பு பெயர். புரியுதுங்களா? அப்ப மதுரையான் என்பது இடம், ஆதிரையான் சித்திரையான காலம், தச்சன் என்பது தொழில், அவன் கரியன் இனியன் எனும் பண்பு. ஓகே. அடுத்து, ஒரு பெயர் சொல்லினுடைய பொருளை ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படுவதாக வேறுபடுத்துவது என்னன்னா இரண்டாம் வேற்றுமை. இது இரண்டாம் வேற்றுமை இன்னொரு பேர் செய்யப்படுபொருள் வேற்றுமை. இரண்டாவது வேற்றுமை இன்னொரு பேரு செய்யப்படுபொருள் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை எந்தெந்த பொருட்கள் வரும்? கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி பொருட்கள் வரக்கூடியது. அப்ப கருவி வேற்றுமை என்றும் கருத்தா வேற்றுமை என்றும் உடனிகழ்ச்சி வேற்றுமை என்று அழைக்கக்கூடிய வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா கு என்பது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதம், முறை, எல்லை, பொருட்டு என்று வரக்கூடியது. ஐந்தாம் வேற்றுமை ஒப்பு, நீங்கள், எல்லை, ஏது என்ற பொருட்கள் வரக்கூடியது ஐந்தாம் வேற்றுமை. அடுத்து, கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை கண்டுபிடி. இங்க வந்து தந்தான வினையச்ச தொடர். அப்ப தைத்த சட்டை பெயரச்சம் அப்படின்னு என்னது? முற்று பெறாத எச்ச வினை ஆ அல்லது உம்ல முடிந்து பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம். தைத்த சட்டை என்பதுதான் பெயரச்ச தொடர். வந்து தந்தான், சென்று பார்த்தார் என்பதெல்லாம் வினையச்ச தொடர். அடுத்ததாக, குழல் கேட்டு மகிழ்ந்தான். இந்த குழலை கேட்டோன்னு மகிழ்ச்சி அடைய போறோமா? இல்லை. அந்த குழலின் மூலமாக வெளிவரக்கூடிய இசையை கேட்டு மகிழ்ந்தான். அப்ப எங்க கருவி காரியத்துக்கு ஆகி வருது. குழல் என்ற கருவி அதனால் உருவாக்கக்கூடிய காரியம் இசைக்கு ஆகி வருவதால இது கருவியாக பெயர். கருவி காரியத்துக்கு ஆகி வந்தால் கருவியாக பெயர். காரியம் கருவிக்கு ஆகி வந்தால் காரியமாக பெயர். நான் சமையல் கற்றேன், அது காரியமாக பெயர். கருத்தாவாக பெயர் என்ன? வள்ளுவரை படித்துப்பார், கம்பரை படித்துப்பார், அவர் எழுதிய நூலுக்கு ஆகி வருவது கர்த்தாவாக பெயர். தானியாக பெயர் அப்படின்னு என்னன்னா, இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்? பாலை இறக்கு. இப்ப பாலை இறக்கு என்று சொல்லும் பொழுது நம்ம பாலை டைரக்டா பாலை தெளிவாக அப்படியே நேரடியாக இறக்க போறது இல்லை. அந்த பால் இருக்கக்கூடிய பாத்திரத்தை தான் இறக்க போறோம். அப்ப பொருள் இடத்துக்கு ஆகி வருவது, பொருள் இடத்துக்கு ஆகி, பொருள் என்பது தானி, தானி தானத்துக்கு ஆகி வருவது என்னன்னா அதுதான் தானியாக பெயர். தானி தானத்துக்கு ஆகி வருவது, அந்த பொருள் இடத்துக்கு ஆகி வருவது தானியாக பெயர். அப்ப பாலை இறக்கு என்று சொல்லும்போது நாம் பாலை மட்டும் தனியாக இறக்குவதில்லை, அந்த பால் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை தான் இறக்குகிறோம். அப்ப அந்த பொருள் இடத்துக்கு, அதாவது தானி தானத்துக்கு ஆகி வரக்கூடியது என்னது? தானியாக பெயர். அப்ப இந்த வினாவுல குழல் கேட்டு மகிழ்ந்தான் என்பது கருவியாக பெயர். கருவி காரியத்துக்கு ஆகி வருவதால அந்த குழல் என்ற கருவி அதன் மூலம் வரக்கூடிய அந்த இசைக்கு காரியத்துக்கு ஆகி வருவது கருவியாக பெயர். அடுத்து, பருப்பு உள்ளதா? பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவக்கூடிய வினா, அதாவது வாங்கி கொள்ளக்கூடிய பொருட்டு அந்த பருப்பு உள்ளதா என்று வினவக்கூடிய வினா என்னது? கொழல் வினா. கொடுப்பதற்காக வினவக்கூடியது கொடை வினா. மாணவர் ஆசிரியரிடம் கேட்டால் அறியா வினா, ஆசிரியர் மாணவர் கேட்டால் அறிவினா. ஐய வினா, இங்கே கிடைப்பது பாம்போ கயிறோ, இந்த செயலை செய்தது மங்கையோ மணிமேகலை என்று ஐயத்தில் வினா ஐய வினா. ஓகே. அடுத்து, அடிதோறும் 4 சீர்களை பெற்று வரக்கூடியது எந்த அடி? அடிதோறும் 4 சீர்களை பெற்று வரக்கூடியது என்ன அடினா நேரடி. அடிதோறும் 4 பெற்று வரக்கூடியது நேரடி அல்லது அளவடி. அவனது விடை. அடிதோறும் 2 சீர்கள் இருந்தால் அது குரலடி என்று பெயர். அடிதோறும் 3 சீர்கள் பெற்றால் செந்தடி. அடிதோறும் 5 சீர்கள் பெற்றால் தடியடி. 6 சீர் வந்தால் கலைநடிலடி. அப்ப 4 சீர்கள் அடிதோறும் பெற்று வரக்கூடிய அடிக்கு என்ன? நேரடி அல்லது அளவடி என்று. பொதுவாக அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடுத்து, தலையின் வகையை கண்டுபிடி. தலை என்பது என்ன? நின்ற சீருடைய ஈற்று அசையும் வரும் சீருடைய முதல் அசையும், அதாவது 2 சீர்களுக்குள்ளாக பார்க்கக்கூடியது அந்த தலை. நின்ற சீருடைய ஈற்று அசையும் வரும் சீருடைய முதல் அசையும், ஒன்றியும் வரலாம் ஒன்றாமல் வரலாம், அதுதான் தலை. தலை மொத்தம் 7 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அப்ப அந்த தலை 7 வகைப்படும். இந்த காய்முன் நிறை வருவது எந்த தலையின் வகை பார்ப்படும் கேட்கிறாங்க. அப்ப காய்முன் நிறை வருவது என்ன தலைனா? கலித்தலை. காய்முன் நிறை வருவது கலித்தலை. அப்ப மாமுன் நேர் வருவது என்னன்னா அது நேரொன்று ஆசிரிய தலை. மாமுன் நேர் என்னது? மாமுன் நேர் அப்படின்னா
நேரொன்று ஆசிரியத்தலை. அடுத்து விலமுன் நிறை அப்படின்னா நிறையொன்று ஆசிரியர். மாமுன் நேர்னா நேரொன்று ஆசிரியத்தலை, விலமுன் நிறைனா நிறையொன்று ஆசிரியத்தலை. இது அப்படியே கிராஸா போட்டா மாமுன் நிறையோ விலமுன் நேர வந்தால் அது இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வந்தால் என்னது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வந்தால் கலித்தலை. அதே இது கனிமுன் நிறை வந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமூன் நேர் வந்தால் ஒன்றாத வஞ்சித்தலை. அப்ப தலை எத்தனை வரும்? 7 வகைப்படும். நேர் ஒன்று ஆசித்தலைனா மாமூன் நேர் வரும். நிறையொன்று ஆசித்தலைனா விலமூன் நிறை வரும். அது அப்படியே மாத்தி மாமூன் நிறையோ விலமூன் நேராக வந்தால் அதுதான் இயற்சீர் வெண்டலை. காய்மூன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வந்தால் கலித்தலை. கனிமூன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் லாஸ்டா 7வது வகை ஒன்றாத வஞ்சித்தலை. ஓகே. அடுத்து செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன், போன் என்பது மகர குறிப்பு. மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எதுனா திருவள்ளுவ மாலையில மொத்தம் 55 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. பாடிய புலவோட எண்ணிக்கை 53 புலவர்கள். திருக்குறளை சிறப்பித்து போற்றி பாடக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை. அப்ப இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் திருவள்ளுவ மாலை தான் ஆப்ஷன். தீரா இடுமை தருவது எது? தீராத இடுமை. இடுமை என்பது துன்பம் என்று பொருள். தீரா இடுமை தருவது எது என்பதுதான் ஆராயாமை மற்றும் ஐயப்படுதல். இதுதான் தீரா இடுமை தரக்கூடியது, ஆராயாமை ஐயப்படுதல். அடுத்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது? 17 கீழ்கணக்கு ஒன்று எது அப்படின்னா இங்க பாருங்க, புறநானூறு என்னது? எட்டுத்தொகை. நற்றிணை எட்டுத்தொகை. பரிபாடல் எட்டுத்தொகை. எட்டுத்தொகை என்ன நூல் இருக்கு? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தர் எத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை என்று ஒரு பழம்பாடல் சொல்கிறது. அப்ப இந்த பொன்னானூறு, நற்றிணை, பரிபாடல் என்பதெல்லாம் எட்டுத்தொகை நூல். இது ஒன்னே ஒன்று என்னது? நாலடியார். அப்ப இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் என்பது சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள், கலப்பிர கால தோன்றிய இலக்கியங்கள், இரண்டு கால இலக்கியம் என்று கூட சொல்லப்படுகிறது. 17 கீழ்கணக்கு. 8 தொகையும் 10 பாட்டு சங்க கால இலக்கியம். 17 மேற்கணக்கு. அது இந்த 17 கீழ்கணக்கு மொத்தம் 18 நூல்கள் உள்ளது. பெரும்பான்மையாக என்ன நூல்கள் இருக்குன்னா அறநூல்கள் தான் இருக்கு. ஆறுநூல்கள் அகநூல்களும் ஒரு நூல் புறநூலும் என்று பிரிக்கப்படுகிறது. 11 நூல் அறம். அப்ப 17 கீழ்கணக்கு நூல்கள்ல பெரும்பான்மையான நூல்கள் அறம் என்று சொல்லி நீதியை பற்றி கூறக்கூடிய நூல்கள். அகநூல்கள் 6 இருக்கு, புறநூல் ஒரே ஒரு நூல் தான் இருக்கு. இதை ஈஸியா நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். எப்படின்னா 18 நூல்கள் இருக்கே சார், எப்படி நம்ம வந்து நிறைய பேர் குழப்பிக்கிட்டே இருக்குது. 18 நூல்கள் 17 கீழ்கணக்கா, எட்டுத்தொகை. எட்டுத்தொகை என்பது வேற. எட்டுத்தொகை என்பது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் எத்தும் கலியோடு கலித்தொகை, அகம்புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை முடிஞ்சு. 10 பாட்டு என்னது? ஆற்றுப்படை நூல்கள் 5. திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்று மலைப்படுகிறார். அடுத்த என்ன இருக்கு? குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. மொத்தம் 10 நூல்கள் இருக்கு. ஓகே. 17 கீழ்கணக்கு என்பது 18 நூல் இருக்கு. இதை மாதிரி ஈஸியா நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, மொத்தம் 18 நூல் ஈஸியா. ஒண்ணு, ஒரு மறை. ஒரு மறை என்பது என்னது? திருக்குறள். அடுத்து இரு நானூறு. இரு நானூறு என்பது என்னது? பழமொழி 400, நாலடி 400. நாலடி வந்துச்சா? ஒரு மறை என்பது திருக்குறள். அது உலக பொதுமறை, தமிழ் மறை என்று அழைக்கப்படக்கூடிய திருக்குறள். இரு 400. 2 400 நூல்கள் என்ன இருக்கு? 400 பல்ல கொண்ட நூல்கள். நாலடி 400ம் பழமொழி 400. அடுத்து என்ன இருக்கு? மும்மருந்து. அடுத்து என்னது? மும்மருந்து. மும்மருந்து எத்தனை நூல் இருக்கு? 3. அடுத்து 40. மும்மருந்து என்னது? திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, மருந்தின் பெயரால் புகழ்பெற்ற நூல்கள் மும்மருந்து. 40ல ஒரு 4 நூல் இருக்கு. என்னது? இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. ஓகே. அடுத்து ஐந்திணை. ஐந்திணை, 5 திணைகளை பற்றி சொல்லக்கூடிய 5 திணை நூல்கள் என்ன இருக்கு? 5. என்னது? ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை. கைநிலை என்பது என்ன சொல்றாங்க? 5 60 சொல்றாங்க. அப்ப அது திணை நூல்கள்ல வந்துருது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை நூல்கள் இருக்கு? 1 2 3 6 10 15 நூல் வந்துருச்சு. ஒரு மறை திருக்குறள். இரு 400, நாலடி 400, பழமொழி 400, மும்மருந்து, திரியடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, 40, இன்னா 40, இணைவி 40, கார் 40, களவழி 40,
ஐந்திணை என்பது 5 நூல்கள், திணையின் பெயரால் புகழ்பெற்ற நூல்கள், ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலைக்கு இன்னொரு பேர் ஐந்திணை 60. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நூல்கள் தான் இருக்கு. என்னன்னா மணி, மொழி, கோவை. மணி, மொழி, கோவை. இதை ஈஸி. இது ஒரே பேர்ல 3 நூல் இருக்கு. என்னன்னு மணி என்பது மணி, மொழி, கோவை. இதுல பாத்தீங்கன்னா மொழி என்பது முதுமொழி காஞ்சி. மொழி என்பது முதுமொழி காஞ்சி. கோவை என்பது ஆசார கோவை. மொழி என்பது என்னது? முதுமொழி காஞ்சி. கோவை என்பது ஆசார கோவை. இந்த மணி என்பது எதை குறிக்குதுன்னா நான்மணி கடிகை. நான்மணி கடிகை. மணிமொழி கோவை நான்மணி கடிகை. முதுமொழி காஞ்சி ஆசார கோவை. ஒழுக்கங்களை பற்றி தொகுப்பு ஆசார கோவை. அப்ப இப்ப ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மொத்தம் 18 நூல்கள். ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்ய. அதாவது தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப ராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்னது? ராம அவதாரம். சரியா? சரிதான். கம்ப ராமாயணத்துக்கு பெரும்பிரிவுக்கு என்ன பேர்? காண்டம். 6 காண்டங்கள் உடையது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், ஹிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். சரிதான். கம்பராஜ் உட்பிரிவு காதுன்னு சொல்றாங்க. கம்பராஜ் உட்பிரிவுக்கு என்ன பேர்? படலம். 113 படலங்கள், 112 படலங்கள் சொல்ற கம்பராமாயணம். கம்பராமாயணம் என்பது ஒரு வழிநூல். சரிதான். அப்ப ஒன்னே ஒண்ணுதான் பொருந்த. ஆப்ஷன் சி தானே அது விடை. அடுத்து கம்மன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? கம்மன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா கம்மன் சொன்ன யாப்பு வண்ணங்கள் மொத்தம் 96. கம்மன் சொன்ன மொத்த யாப்பு எண்ணிக்கை எத்தனை? 96. இதுதான் சரி. அடுத்து ஐங்குறு நூற்றை தொகுத்தவர். ஐங்குறு நூறு பாடலை தொகுத்தவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் புலார். 500 பாடல் தொகுத்த புலத்துறை முற்றிய கூடலூர் புலார். அப்ப அகநானூற்று பாடலை தொகுத்தவர் யாரு? உருத்தர சன்மனார். தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி. குறுந்தொகை தொகுத்தவர் யாரு? பூரிக்கும். குறுந்தொகை தான் முதல்ல தொகுக்கப்பட்ட 8 தொகை நூல். அப்ப 500 பாடலை தொகுத்தவர் யாரு? புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். அடுத்து பொறுத்துக. துஞ்சல். துஞ்சல் என்ற சொல்லுக்கு பொருள் சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தமியர்னா தனித்தவர். தாள் என்ற சொல்லுக்கு பொருள் முயற்சி. நோன்மை அப்படின்னா வலிமை. நோன்மைன்னு என்னது? வலிமை. அப்ப என்னது? துஞ்சல் அப்படின்னா சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் என்ற சொல்லுக்கு பொருள் முயற்சி. நோன்மை என்று சொன்னால் வலிமை. அடுத்து புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் கேட்கிறாங்க. புறநானூற்றுல சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சரியானுடைய ஆப்ஷன் சி ஜியுப்போ. எந்த தலைப்புல புறநானூற்று சில பாடல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கான ஜியுப்போ? எக்ஸ்ட்ராக்ட்ஸ் புறம் புறநானூறு. எக்ஸ்ட்ராக்ட்ஸ் புறம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த தலைப்பு தான். இப்ப புறநானூற்ற சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். எந்த தலைப்புல? எக்ஸ்ட்ராக்ட்ஸ் புறம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்ற தலைப்புல தான் ஜி போப் மொழிபெயர்த்திருக்காரு. புறநானூறு முழுவதையும் ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்காரு. அவர் பேர் என்னன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். இவர் எந்த தலைப்புல புறநானூறு மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா தி 400 சாங்ஸ் ஆஃப். இது பாருங்க வித்தியாசத்தை. தி 400 சாங்ஸ் ஆஃப். இப்ப இவருக்கு எப்படி ஆரம்பிக்குது? புறநானூற்றோட மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழி எக்ஸ்ட்ராக்ட் புறநானூறு மற்றும் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னா ஜி புக். ஜார்ஜ் இருக்கிற தலைப்பு தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம். இந்த தலைப்பு தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் ஆன் அந்தலாஜி of poems from classical Tamil. புறநானூறு. புரியுதுங்களா? தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம். இங்க 2 புள்ளி வச்சுக்கணும். வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அந்தாலஜி ஆஃப்
போயம்ஸ் புறம் கிளாசிக்கல் தமிழ் பொன்னானூறு, அந்த தலைப்புல பொன்னானூறு மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல்காட். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் புறம் பொன்னானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமலை தலைப்புல ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் ஜிபு. ரெண்டு பேரும் மொழிபெயர்த்திருக்காங்க. நல்லா தெளிவா இந்த தலைப்பை பார்த்து 400 சாங்ஸ் அப்படின்னா ஜார்ஜ் எல்காட், எக்ஸ்ட்ராக்ட்ஸ் புறம் அப்படின்னா ஜிபு. அடுத்து திவ்ய பிரபந்தத்திற்கு 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை வழங்கியவர் யாருன்னா பெரிய வாச்சான் பிள்ளை. இப்ப 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி தான். ஓகேங்களா? அப்ப 4000 திவ்ய பிரபந்தம் உரை வழங்கியவர் யாரு? பெரிய வாச்சான் பிள்ளை தான் விடை. அடுத்து பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள, பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இந்த வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர், அப்பர் வாகீசர் தாண்டக வேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசரை குறிப்பிடக்கூடிய வரிகள் இவை. பொருளறிந்து பொறுத்துக. ஒல்லை என்று சொல்லுக்கு பொருளனது விரைவு, ஒல்லைனது விரைவு. ஈருனது எல்லை, மேது என்ற சொல்லுக்கு பொருள் எருமை. அங்கனன்னா சிவன், அழகிய நெற்றிக்கண்ணை உடையவன் யாரு? சிவன். ஓகேங்களா? ஒல்லை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? விரைவு. ஈரு எல்லை, மேதி எருமை, அங்கனர் சிவன். குருசு என்ற சொல்லுக்கு பொருள், குருசு என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா சிலுவை. குருசு என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? சிலுவை. கிறித்தவ கம்பர், கிறித்தவ கம்பர் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஏச்சியே கிருஷ்ண பிள்ளைகள், ஏச்சியே கிருஷ்ணனார், இவர்தான் கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். அதே போல இஸ்லாமிய கம்பர், இஸ்லாமிய கம்பர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா உமரு புலவர். இஸ்லாமிய கம்பர் யாரு? உமரு புலவர். அதே போல இஸ்லாமிய தாய்மானவர் என்று அழைக்கக்கூடிய யாருன்னா குணங்குடி மஸ்தான் சாயிப்பு. இஸ்லாமிய கம்பர் என்று கேட்டால் உமரு புலவர். இஸ்லாமிய தாய்மானவர் யாரு? குணங்குடி மஸ்தான் சாயிப்பு. கிறித்தவ கம்பர் எச் ஏ கிருஷ்ணனார். அடுத்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார், திவ்ய கவி தெய்வ கவிஞர் அழகிய மனவாளாசன பெருடைய பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படின்னா மன்னர் திருமலை நாயக்கருடைய அவையில், மன்னர் திருமலை நாயக்கருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தவர் யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பொருந்தாத இணையினை கண்டுபிடி பார்க்கலாம். ராஜராஜ சோழனுலா பாடியவர் யாரு? ஒட்டக்கூத்தர். மூவருலா யாருன்னா ஒட்டக்கூத்தர், சரிதான். திருவேங்கட தந்தாதி, திருவேங்கட தந்தாதி என்ற நூலுக்கு ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார், சரிதான். மதுரை கலம்பகத்துக்கு ஆசிரியர் குமரகுருபரர், சரிதான். அடுத்து முக்குடர் பல்லு நாதபுத்திரன், நாதபுத குண்டலகேசி நூலுக்கு தான் ஆசிரியர் நாதபுத்திரனார், இது தவறு. முக்குடர் பல்லு நூலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதே முக்குடர் பல்லு நூலை நாடக வடிவில் இயற்றியவர் யாருன்னா என்ன புலவர். அப்ப இதுதான் என்னது? பொருந்தாத இணை. அடுத்து உலக பொதுமறை, உலக பொதுமறை உலகத்தார் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளும்படி அமைந்த நூல், அதுதான் இது உலக பொதுமறை என்று அழைக்கக்கூடிய நூல், அதுதான் திருக்குறள். உலக பொதுமறை என்று அழைக்கக்கூடியது திருக்குறள். கடிகைமுத்து புலவரின் மாணவர் யார்? எட்டயபுரம், எட்டயபுரம் கடிகைமுத்து புலவருடைய மாணவர் யாருன்னா உமர் புலவர். உமர் புலவர் ஆதரித்த வல்லர் வல்லர் சீதக்காதி என்று சொல்லக்கூடிய செய்கு அப்துல் காதிர் மரைக்காயர். அதற்கு பிறகு ஆதரித்தவர் அபுல் காசிம் மரைக்காயர். நூல் முற்றுவதற்கு முன்பாக உமர் புலவர் இறந்து அதன் நூலை முழுமையடை செய்தவர் யாருன்னா பனு அகமது மரைக்காயர். அவர் சின்னச்சிற என்ற நூலையும் எழுதியுள்ளார். அடுத்து பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? அதாவது பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளையோட ஞானாசிரியாரு சுந்தர சுவாமிகள். கோடகநல்லூர், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் தான் பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளையினுடைய ஞானாசிரியர். அடுத்து நமக்கு தொழில் கவிதை, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா மகாகவி சி சுப்பிரமணிய பாரதியார். பாரதியாருக்கு அது இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதிங்கிற பட்டம் எட்டயபுர சமஸ்தானம் அவையில கொடுக்குறாங்க. பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டம் யார் கொடுக்குறா? அதாவது வா ராமசாமி ஐயங்கார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் யாரு? உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவோர் யாருன்னா மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவோர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்ப அளவல்லியப்பா யாரு? குழந்தை கவிஞர். அளவல்லியப்பா சிறப்பினது குழந்தை பாடல்களை பாடியவர் மிகுதியாக குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அளவல்லியப்பா. இனிக்கும் பாடல்கள், அம்மாவும் அத்தையும், குதிரை சவாரி, பாட்டிலை காந்திகதை போன்ற நூல்களுக்கு சொந்தக்காரர் குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா.
அடுத்து புரட்சி முழக்கம் உரை வீச்சு போன்ற நூல் எழுதியவர் யாரு? சாலை இளந்தரையன். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாரு? சாலை இளந்தரையன். அடுத்து முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது? முற்காலத்து இசைத்தமிழ் நூல் ஒன்று எதுனா பெரு நாரை பெரு உருகு போன்ற இசைத்தமிழ் நூல்கள் முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களாகும். ஓகேங்களா? கந்த புராணம் ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியர். கந்த புராணத்துக்கு ஆசிரியர் கச்சியப்ப முனிவர் அல்லது கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவாங்க. அந்த கச்சியப்பரும் கூட அங்க இருக்கலாம். அடுத்து பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக ஒரு நாடகத்தை எழுதி நடிச்சிருக்காரு. அந்த நாடகத்தின் பேர் புஷ்பவல்லி. அமுதவல்லி மரகதவல்லியும் அந்த பம்மல் சம்பந்தனுடைய நாடக கதாபாத்திரங்கள் தான். இந்த குமுதவல்லி அப்படிங்கிற புதினம் யாருடையது அப்படின்னா மறைமலை அடியருடைய புதினம் தான் குமுதவல்லி. ஓகே. அப்ப பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தை பேர் புஷ்பவல்லி. இயற்பெயரை கண்டுபிடி. பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதிதாஸ் இயற்பெயர் சுப்புரத்தினம். சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். அவர் பாரதிதாசும் பற்றி நடமாக சுப்புரத்தினதாசன் வச்சிருக்காரு. ஓகேங்களா? சுருக்கம் தான் சுரதா. வாணிதாஸ் இயற்பெயர் எத்திராஜுலு என்ற அரங்கசாமி. என்னது? அப்ப விடை ஆப்ஷன் டி தான். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சி என்ற ஆராய்ச்சியில் எழுதியவர். அதாவது கால ஆராய்ச்சி முன்னோடி அப்படின்னா யாருன்னா மறைமலை அடிகள் தான். முல்லைப்பாட்டு பட்டின பாலை ஆராய்ச்சியில் எழுதியவர் யாரு? மறைமலை அடிகள் தான். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சியில் எழுதியவர் யாரு? மறைமலை அடிகள். அடுத்து யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? அவர்தான் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவே சாமிநாத ஐயர். உத்தமதான உரம் வேங்கட சுப்பெயர்மாரான சாமிநாதன் ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்க அவர் தான் சொன்னார். யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் தான் தமிழ் தாத்தா ஊவேசா. தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா மொத்தம் 43 நூல்களை படைத்துள்ளார். தேவநேய பாவாணர் படைத்த நூல் எண்ணிக்கை எவ்வளவு? 43. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஞான கண்ணாடி என்ற சமய நூல் எழுதியவர் யாரு? வீரமாமுனிவர். மாயூர வேதநாயகம்லே அவருடைய தமிழ்ல வெளிவந்த முதல் புதினம் யாருடையது? மாயூர வேதநாயகம்லே பிரதாப முதலியார் சரித்திரம். தட்சிண மேரி என்று ராஜராஜ சோழரால் அழைக்கப்பட்ட கோயில் எது? தஞ்சை பெரிய கோயில். 1003 கட்ட ஆரம்பிச்சு 1010 முடிச்சிருக்காரு. 2010 1000வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க. அப்ப முதலாவது ராஜராஜ சோழரால் கட்டப்பட்ட கோயில் தான். அவரால் தட்சிண மேரி என்று அழைக்கப்பட்ட கோயில் தான் தஞ்சை பெரிய கோயில். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாக திகழக்கூடிய நாடுகள். தமிழ் ஆட்சி மொழியாக திகழக்கூடிய நாடுனா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா வந்து தமிழ் மொழி ஆட்சி மொழியாக திகழக்கூடிய நாடுகள். அதே பார்த்தீங்கன்னா பணத்தாள்கள்ல தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகள் எதுனா மொரிசியஸ், இலங்கை. தமிழ் ஆட்சி மொழினா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. பணத்தாள்கள்ல தமிழ் இடம்பெற்றுள்ள நாடுகள் மொரிசியஸ், இலங்கை. அதே போல பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு பாடமாக நிறைய இருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா, மொரிசியஸ், பிஜி தீவுகள், தென் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா போன்ற நாடுகள் வந்து தமிழ ஒரு பாடமாக கற்பிக்கிறாங்க இந்த நாடுகள். ஓகேங்களா? அடுத்து தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலம் என்னன்னா கலர் நிலம். எதற்கும் பயன்படாது. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலம் என்னது? கலர் நிலம். நிலத்தின் அடிப்படையில் செம்ம நிலம், உப்பு நிலம், உவர் நிலம். குறிஞ்சி என்பது குறிஞ்சி மக்களுடைய நிலம். குறிஞ்சி மலை சார்ந்த பகுதி. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலம் கலர் நிலம். பொறுத்துக. குறிஞ்சி நிலத்துக்குரிய பறை எனது? தொண்டகப்பறை. குறிஞ்சி நிலத்துக்குரிய பறை தொண்டகப்பறை. முல்லை நிலத்துக்குரிய பறை எனது? ஏறு கோட்டு பறை. அடுத்து மருத திணைக்குரிய பறவை எனது? மணமுலா நெல்லரிக்கிணை. பாலை திணைக்குரிய பறை துடி. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் விடை. பெரும்பொழுது மாதம். ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகள் பெரும்பொழுது. மொத்தம் 6 பிரிவு இருக்கு பெரும்பொழுது. ஒரு ஆண்டின் 6 கூறுகள் பெரும்பொழுது 6 வகைப்படும். கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனி. அப்ப கார்காலம் எதில் ஆரம்பிக்கும்? ஆவணி, புரட்டாசி. அடுத்து குளிர்காலம் ஐப்பசி, கார்த்திகை. அப்ப எது விடை? இதுதான்.
அப்ப கார் காலம் என்னது ஆவணி புரட்டாசி. முன்பனி காலம் என்னது மார்கழி தை. முதுவேனில் லாஸ்ட் ஆனி ஆடி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்தி. ஆப்ஷன் பி தான் விடை. ஓகே. அடுத்து உற்று அறிதல் சுவைத்தல் நுகர்தல். உற்று அறிதல் சுவைத்தல் நுகர்தல், அதாவது மூவறிவு உயிர்கள் எது கேட்கிறாங்க. உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல், மூவறிவு உயிர்கள் எது, எந்த உயிர்கள்னா சரியான விடை எது அப்படின்னா கரையான் எறும்பு. இது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் போன்ற மூவறிவு உடையது கரையான் எறும்பு. அப்ப சிப்பி நத்தை என்ன இரண்டறிவு உடைய உயிர்கள். உற்றறிதலும் சுவைத்தல் இரண்டறிவு உயிர்கள் எது சிப்பி நத்தை. அப்ப பறவை விலங்குகள் என்னது ஐந்தறிவு. என்னென்ன இருக்கும் இந்த உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் கூட என்னென்ன இருக்கும்னா காணல் கேட்டல் இந்த இரண்டு அறிவு சேரும். மொத்தம் ஐந்தறிவு. உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் இது ஐந்தறிவு. நத்தை நண்டு என்பது என்னது நான்கறிவு. அதாவது உற்றறிதல் சுவைத்தல் மூவறிவு, அது கூட என்ன இருக்க போகுது காணல் மட்டும்தான் இருக்கும். நத்தை நண்டு தும்பி இதெல்லாம் என்னது நான்கறிவு. மூவறிவு கூட காணல் ஒன்று சேர்ந்து இருந்தா நான்கறிவு நத்தை நண்டு. ஓகேங்களா. பறவை விலங்கு ஐந்தறிவு. உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல். கரையான் எறும்பு மூவறிவு. சிப்பினத்தை இரண்டறிவு. ஓகே. 6 அறிவு மனிதன் பகுத்தறிவு. ஓகே. அடுத்து பிரித்து எழுதுக. வேறில்லை. வேறு கூட்டல் இல்லை, அதான் என்னது வேறில்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான் உடன்பாட்டு வினை எதிர்மறை வந்திலன். வருவான்னா அது எதிர்காலம், வருகிறான் வருகின்றான் நிகழ்காலம். அப்ப வந்தான் என்ற உடன்பாட்டு வினையின் எதிர்மறை வினை வந்திலன் தான் சரியான விடை. அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம். இதுல பொருந்தாத சொல்லியது இல்லம் தான். ஏன்னா இது எல்லாமே ஐவகை நிலங்களுக்குள்ள வரக்கூடியது. அதேபோல் நான் நிலம் என்று சொன்னாலும் அதுதான். இல்லம் என்பது பொருந்தாதது. அடுத்து கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்ய. கிளி என்று சொன்னால் பயம். கிளி அப்படின்னா கிளித்தல். கிளி என்பது ஒரு வகை பறவை. ஆப்ஷன் ஏ தான் விடை. அரசனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா கோ என்ற சொல்லுக்கு அரசன் என்று பொருள். அப்ப பூன் என்னது மலர். கா என்று சொன்னால் சோலை. ஆ என்று சொன்னால் பசு. அடுத்து பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டுபிடி. பெற்றான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் என்னது பெரு. பெற்றான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் என்னது பெரு. பெயரச்சு கேட்டனா பெற்ற. வினையச்சு பெற்று. வா என்ற சொல்லின் பெயரச்சம் என்னது வா என்ற சொல்லின் பெயரச்சம் வந்த. இதே வினைமுற்று கேட்டதான வந்தான். வினையச்சம் கேட்டது வந்து. தொழில் பெயர் கேட்டா வருதல். அப்ப வா என்ற சொல்லின் பெயரச்சம் வந்த. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டுபிடி. அப்ப அகர வரிசை என்பது முதல் எழுத்து சா, வரிசை சே இருக்கு. அப்ப அந்த இரண்டாவது எழுத்து மெய் எழுத்து பார்க்கும்போது எட்டு இப்பு இல்லு இன்னு. செடி செப்பு செல்வம் சென்னை. காலங்களில் தெருவில் மழை வைக்காதிர் காலை. அதாவது மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதிர். மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதிர். இதான் அது சரியாக இருக்கக்கூடிய தொடர். கொல்லையிலை வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும். இந்த விடைக்கு ஏற்ற வினாயது கொல்லையிலை குலுங்குவன யாவை. கொல்லையிலை வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும். அதுதான் இந்த வினாவுக்கு ஏற்ற விடை. கொக்கொக்க கூம்பும் பருவத்து. கொக்கொக்க கூம்பும் பருவத்து. இவ்வோமையால் விடக்கூடிய பொருள் என்னது காலமறிந்து விரைந்து செயல்படுவதுதான் என்னது சரியானது. கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுங்க. பாத்திமா தமிழ் கற்றால் என்பது தன்வினை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பிறவினை. அப்படின்னது பாத்திமா தமிழ் கற்பித்தால் என்பது என்னது பிறவினை. அடுத்து பிசிராந்தையார் நப்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். பிசிராந்தை நப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்து உணர்ச்சி தொடரோ வினா தொடரோ கட்டளை தொடரோ கிடையாது. என்ன ஒரு செய்தியை தெரிவிக்கக்கூடிய செய்தி தொடர். பிசிராந்தை நப்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது ஒரு செய்தி. திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிது தொடர்புடையது. ஏனென்றால் திருக்குறள் மொத்த அதிலான எண்ணிக்கை 133, கூட்டுத்தொகை 7. மொத்த பல 1300 கூட்டுத்தொகை 7, சீர்கள் 7. அதனாலதான் திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு உண்டு. 7 என்னும் எண்ணு பேர் எத்தனை குறப்பாக்கள் இருக்கு அப்படின்னா 8. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுவர் யார் அப்படின்னா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழக்கூடிய கல்வியை கல்லாதவர்
பல கற்றும் கல்லாதவராகவே கருதப்படுவார் சொல்றாங்க. திருக்குறளின் அறத்துப்பால் பொறுப்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். திருக்குறளை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் மெயினா அறத்துப்பால் பொறுப்பால இரண்டையும் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தோடு இடம்பெற்ற நூல் எதுனா மதுரை காஞ்சி. ஆசிரியர் மாங்குடி மருதனார். சிறுவஞ்சம் மூலம் என நூலை இயற்றிய ஆசிரியர் காரியாசான் இயற்றிய நூல் தான் சிறுவஞ்சம் மூலம். அவருடைய சமயம் எனது சமண சமயம். சிறுவஞ்சம் மூலம் 5 மூலிகையினுடைய வேறுகளால் வேறுபட்ட நூல் சிறுவஞ்சம் மூலம். காரியாசனுடைய சமயம் சமண சமயம். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தது அப்படின்னா மருத திணையை சார்ந்தது. குறிஞ்சி என்பது என்னது? 2, 8, 12, 18 இந்த வரிசை வந்தா குறிஞ்சி. 4, 14, 24, 34 வந்தா முல்லை. 10, 20, 30, 40 வந்தா நெய்தல். அப்ப ஒற்றைப்படை வந்தா என்னது? அதுதான் பாலை. ஒற்றைப்படை வந்தால் பாலை. அகநானூற்றில் பார்த்தீங்கன்னா பாலை திணைப்பாடல் மொத்தம் 200 இருக்கு. அகநானூற்றில் பாலை திணைப்பாடல் மொத்தம் 200. குறிஞ்சி 80, மீதி முல்லை மருத நெய்தல் எல்லாம் என்னது 40 பாடல்கள் தான். மொத்தம் 400 பாடல்கள் 3 பெரும் பிரிவுகளாக இருக்கு. கலிற்றியார் நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை 120, 180, 100. ஓகே, கலிற்றியார் நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை. பாடல் எண்ணுக்கு ஏற்ப வரிசை முறையில ஒழுங்காக தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு. பாலை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஒற்றைப்படை எண்ண வரக்கூடியது பாலை திணைப்பாடல். அதிகமான திணைப்பாடல் பாலை திணைப்பாடல்கள் தான். கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா கலித்தொகையை தொகுத்தவர் நெய்தல் கலியர். 33 பாடலை பாடியவர் யாரு? நல்லந்துவனார் தான் சரி. முந்தை இருந்து நற்றோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் என்று சொல்லக்கூடிய நூல் என்னது? நல் என்ற அடைமொழி பெற்றாலும் நல்ல திணை என்று அழைக்கப்படக்கூடியதும் நற்றிணை. கொண்டல் என்ற சொல்லுக்கு புரியுது அதேதான். கொன்முனா மேகம். கொன்முனது மேகம். நாட்டுப்புற பாடல் வகைகள் மொத்தம் எத்தனை? நாட்டுப்புற பாடல் மொத்தம் 7 வகைப்படும். என்னென்னது? தாலாட்டு பாடல்கள், விளையாட்டு பாடல்கள். நாட்டுப்புற பாடல் மொத்தம் 7 வகைப்படும். 1 தாலாட்டு பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தொழில் பாடல்கள், அதே போல சடங்கு பாடல்கள், கொண்டாட்ட பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள். மொத்தம் நாட்டுப்புற பாடல் வகைகள் எத்தனைப்படும்? 7 வகைப்படும். 1 தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், தொழில் பாடல், சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல்கள், வழிபாட்டு பாடல், ஒப்பாரி பாடல்கள். மொத்தம் நாட்டுப்புற பாடல்கள் 7 வகைப்படும். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டக்கூடிய காவியம் தான் இது பெரிய புராணம் என்று சொன்னவர் யாரு? திருவிக்கா. சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுவர் யாரு? சுந்தரன் என்று அழைக்கப்படும் அனுமன். கம்ப ராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் சுந்தர காண்டம். சுந்தரன் யாரு? அனுமன். சிலப்பதிகாரத்துக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செயல். உரையிடையிட்ட முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், ஒற்றுமை காப்பியம், பொதுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய சிலப்பதிகாரம். சிறப்பு பெயர் உரையிடையிட்ட பாட்டுடை செயல். ஜெயங்கொண்டாருடைய சமகால புலவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். ஜெயங்கொண்டார் சமகால புலவர் யாரு? ஒட்டக்கூத்தர். தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் கன்னி என்பது 2 அடி. தமிழ் விடு கன்னியின் எண்ணிக்கை எவ்வளவு? 268 கன்னிகள் அமைந்துள்ளது. திருமலை முருகன் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் தான் திருமலை முருகன் பல்லு என்ற நூலின் ஆசிரியர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? நீலகேசி விருத்தப்பாவால் எழுதப்பட்டது. நீலகேசி எந்த பாவகை? விருத்தப்பா. முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை எது? சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யாரு? கடுவெளி சித்தர். கடம் என்ற இச்சொல்லுக்கு பொருள் என்னது? உடம்பு. கடம் என்ற சொல்லுக்கு பொருள் உடம்பு.
அடியாருக்கு உணவு அளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? அடியாருக்கு உணவளித்தலை மகேஸ்வர பூஜை என்று குறிப்பிடுகிறது சிவநெறி. அடியாருக்கு உணவளித்தலை மகேஸ்வர பூஜை என்று குறிப்பிடுகிறது சிவநெறி. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எதுனா திருவாமூர். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் எது? திருவாத ஊரார் சொல்லுவாங்க. திருவனந்தூர் கம்பர் பிறந்த ஊர். திங்களூர் அப்பூதியடியில் பிறந்த ஊர். அப்ப திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். திருவாத ஊரார் யார்? மாணிக்க வாசகர். சைவ சமய குரவர்கள் 4 பேர். ஒண்ணு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். மூவர் முதலில் முதல் 3 பேர் தான். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை கூறியவர் பாரதிதாசன். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா வாடிவாசல். ஜீவனாம்சம் சுதந்திரத்தாளர். இதில் யார்? சீசு செல்லப்பா. எழுத்து எனும் இலக்கிய இதழை நடத்தியவர் சீசு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர். இந்த சிறுகதையின் மூலமாக புகழ் பெற்றவர் யாரு? நா. பிச்சமூர்த்தி. தமிழ் புது கவிதையினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நா. பிச்சமூர்த்தி. முள்ளும் ரோஜாவு என்ற சிறுகதையின் ஆசிரியர். அடுத்து இந்த லா. ச. ராமாமிர்தம் அவருடைய படைப்புகள், சில படைப்புகள் பார்க்கலாம். முக்கியமான படைப்புகள் கல் சிரிக்கிறது, பிராயச்சித்தம், கழுகு. கல் சிரிக்கிறது, பிராயச்சித்தம், கழுகு போன்ற படைப்புகள் யாருடையது? லா. சா. ராமாமிர்தம். தி. ஜானகிராமன் சிறுகதையில ரொம்ப புகழ் பெற்றவர். இவருடைய படைப்புகள் பார்க்கலாம். சக்தி வைத்தியம், மோகமுல், மரப்பசு, அக்பர் சாஸ்திரி, சிவப்பு ரிக்ஷா, செம்பருத்தி உதயசூரியன். புரியுதுங்களா? சக்தி வைத்தியம், மோகமுல், மரப்பசு, அக்பர் சாஸ்திரி, சிவப்பு ரிக்ஷா, செம்பருத்தி, உதயசூரியன் போன்ற இதெல்லாம் யாருடைய படைப்பு? தி. ஜானகிராமன். கல் சிரிக்கிறது, பிராயச்சித்தம், கழுகு யாருடைய படைப்பு? லாசா ராமாமிர்தம். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? இப்ப திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படக்கூடியவர் பரிதிமார் கலைஞர். அந்த பட்டத்தை வழங்கியவர் யாரு? சி. வை. தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படக்கூடிய சி. வை. தாமோதரனார் தான் பரிதிமார் கலைஞருக்கு, தமிழ் நாடக பேராசிரியர் நடைபெறும் பரிதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி பட்டத்தை வழங்குகிறாரு. அடுத்து ஆனந்தரங்கர் எழுதிய நாக்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? இந்திய நாக்குறிப்பு வேந்தர் யாரு? ஆனந்தரங்கர். உலக நாக்குறிப்பு வேந்தர் யாரு? சாமுவேல் பெப்பீஸ். இந்தியாவின் பெப்பீஸ், இந்திய நாக்குறிப்பு வேந்தர் ஆனந்தரங்கர். அவர் எழுதிய நாக்குறிப்பு தொகுதி எத்தனை தொகுதிகள்? 12 தொகுதிகள். வேலை என்னும் சிறுகதைக்கு ஆசிரியர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். வேலை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். இந்துமதி எழுதிய புகழ்பெற்ற படைப்புகள் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரங்கள், பகல் நேர நிலா, கண் சிமிட்டும் மின்மினிகள். அக்னி நட்சத்திரங்கள், பகல் நேர நிலா, கண் சிமிட்டும் மின்மினிகள். அதே போல சிவசங்கரி எழுதிய படைப்புகள் பார்த்தீங்கன்னா அம்மா பிள்ளை, ஆயுள் தண்டனை, ஆயிரங்காலத்து பயிர், அம்மா பிள்ளை, ஆயுள் தண்டனை, ஆயிரங்காலத்து பயிர், கருணை கொலை, நெருஞ்சி முள், வளர்த்த கடா. இதெல்லாம் என்னது? சிவசங்கரியுடைய படைப்பு. அம்மா பிள்ளை, ஆயுள் தண்டனை, ஆயிரங்காலத்து பயிர், கருணை கொலை, நெருஞ்சி முள், வளர்த்த கடா. அடுத்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் யாருடைய காலம்? சோழருடைய காலம் தான். செப்பு திருமேனி பொற்காலம், பக்தி இயக்க காலம், பல்லவர் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து இயலின் பார்ப்படும் அப்படின்னா விண்ணியல் அறிவு தான். சுபாசாபிமானம் என்பது என்னன்னா தாய்மொழி பற்று. சுபாசாபிமானம் என்பது தாய்மொழி பற்றாகும். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழ் எழுதியுள்ளார் அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் இதழ் எழுதியுள்ளார். காந்தியுடைய இதழ இந்தியன் ஒப்பீனியன். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை எப்படி எழுத? நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்று எழுதுகிறார் இந்தியன் ஒப்பீனியன் இதழ். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் யாருடைய நூல்? காந்தியின் நூல் தான். அதுல தில்லையாடி வள்ளியம்மையினுடைய அது பெயர் நிலைத்து நிற்கும் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக போராட்ட வரலாற்றுன்னு சொல்றாரு. அது தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக நூல்.
நம்பிக்கைதான் வள்ளியமின் ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம் தியாகத்தை பற்றி காந்தி எந்த இதழ் எழுதுகிறார்? இந்தியன் ஒப்பிடி இதழ். தென்னாப்பிரிக்க சத்தியாகர் என்பது நூல். ஓகே. அடுத்து, யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்ற யவனர்கள். அடுத்து, மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்னது? வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். அதுதான் மீதூன் விரும்பேல். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்னன்னா திருவரு பிரகாச வள்ளலார். திருவரு பிரகாச வள்ளலார், புரட்சி துறவி, புதுநெறி கண்ட புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் யாரு? ராமலிங்க வல்லார். திருவரு பிரகாச வல்லார் என்றும் அழைக்கப்படுகிறார். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசு என்று கூறியவர் அம்பேத்கர். பெண்கள் உரிமை வெற்று புது உலகை படைக்க வேண்டும். பெண்கள் உரிமை வெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள். நிலமடந்தை உழைத்து பெறு, நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.